ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். விர்ச்சுவல் ஹேக்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, டொமேட்டோ சட்னி, தக்காளி சட்னி வைக்க போகிறேன். அதை நான் என்ன மாதிரி என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி வைப்பேன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். டொமேட்டோ, சிறுபைத்த பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் ஆட் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு கடுகு, ஆயில். ஓகேவா, இத்தனை 4 திங்ஸை நான் பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா டக்கு டக்குன்ட்டு எடுத்து போட ஈஸியாக இருக்கும். என்கிட்ட ட்ரைபாட் இல்லை. ஸோ அதனால் நான் ஐ எம் யூஸிங் வித் மை ஹேண்ட்ஸ். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நான் எல்லா திங்ஸையும் நான் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் கடாய் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆயில் ஆட் பண்ண உடனே கொஞ்சம் ஆயில் சூடாகும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன ஆட் பண்ணுவேன்னா, கடுகு ஆட் பண்ணுவேன். ஓகே, இந்த கடுகு கொஞ்சமாக ஆட் பண்ணிப்பேன். ரொம்ப கடுகு ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு கடுகு கடிக்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்காது, எனக்கு ஃபீல் வராது. ஸோ அதனால் கொஞ்சமாக நான் கடுகை ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா தூவி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு அது கடுகு நல்லா பொரியும் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் தான் நான் அந்த சிறு பைத்த பருப்பு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பருப்பு போட்டு நம்ம சட்னி வைக்கும்போது அது ரொம்ப நல்லா இருக்கும், நமக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் அதையும் ஆட் பண்ணிப்பேன். அப்புறம் நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா ஒரு மாதிரி நல்ல ஒரு ஷேடில் வருதா, வந்ததுக்கப்புறம் பருப்பு ஆட் பண்ணுவேன். பருப்பு ஆட் பண்ணுறேன். ஓகே, இவ்வளோ தான், இந்த சைஸ் இவ்வளோ தான் நான் ஆட் பண்ணுவேன். கொஞ்சமாக நல்லாயிருக்கும். அது கடிக்கும்போது ஒரு மாதிரி தக்காளி சட்னியில் கடிக்கும்போது நல்லாயிருக்கும். இது நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு கோல்டன் கலரில் ஒரு ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கோல்டன் கலரில் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ராவாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால் நாங்கள் ராவாக ஃபீல் ஆகிறது எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுவேன், நான் கொஞ்சம் கோல்டிஷாக நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் நான் ஆட் பண்ணுவேன். எதை ஆட் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? தக்காளி, டொமேட்டோவை நான் ஆட் பண்ணிப்பேன். டொமேட்டோவை ஆட் பண்ணிவிட்டு, ஏன்னா அதுவும் நல்லா பாயில் ஆகணும். நல்லா ராவாக இருக்கிறது எனக்கு மோஸ்ட்லி ரா ஸ்மெல் பிடிக்காது. நான் அதனால் இந்த மாதிரி நல்லா கிண்டி 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 விட்டுட்டு நல்லாவே ஆட் பண்ணிப்பேன். நல்லா அப்போ தான் கொஞ்சம் நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா பாயில் ஆகும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சமாக மிளகாத்தூள் மீன்ஸ் சில்லி பவுடர் ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். சில்லி பவுட்ரு கொஞ்சம் காரம் இருக்கணும்ல, காரம் இல்லாமல் வெறும் தக்காளி சட்னி எப்படி வைக்க முடியும்? ஸோ அதனால் நான் கொஞ்சமாக சில்லி போட்டுட்டு வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா எப்படி ஆகும்னா, நல்லா பாயில் ஆகும். மீன்ஸ் நல்லா கொதிக்கும். நல்லா கொதிக்கும்போது நமக்கு நல்லா ஸ்மெல் தெரியும். நெக்ஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணணும். சால்ட் இல்லைன்னா அந்த டிஷ்ஷே வேஸ்ட்டு, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ சால்ட்டை நல்லா ஆட் பண்ணிக்கணும். நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா, இது சூப்பராக இருக்கும் அது சாப்பிடவே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பை கைஸ்.